Shall we start? Yes, sir. Start பண்ணலாமா? Yes, sir. நோட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. Indian Contract Act was enacted in the year 1872. திருப்பி சொல்ல 1872. வாய்ஸ் நல்லா கேட்கணும். 1872. இப்படி இல்ல, நல்லா கொஞ்சம் எல்லாரும் வாயை திறக்கணும்னு சொல்லுவாரு, கத்த சொல்லல. திருப்பி சொல்ல. Indian Contract Act was enacted in the year 1872. Sale of Goods Act, 1930. Indian Partnership Act, 1932. Limited Liability Partnership, 2008. Companies Act. 2013. நம்ம இப்ப என்ன சாப்டர் படிக்கிறோம்? Companies Act. Companies Act was enacted in the year 2013. What do you mean by define company? According to the Companies Act 2013, company is a company incorporated under this act or ஓலராதீங்க, திருப்பி சொல்ல. according to the Companies Act 2013, the company is a company incorporated under this act or Any previous company law. திருப்பி சொல்ல. According to any previous company law. Okay, எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கு? 470. அந்த 470 செக்ஷன் நம்பர்ஸ் எத்தனை சாப்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க? அதுக்கு எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள்? ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, கம்பெனி கவர்ன்ட் பை other companies notified by central. Once again, yaar yarkla Companies Act applicable? Registered company, insurance company, banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central. Registered companies na edhu kila register pannirpaanga? Companies Act or previous Companies Act ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணா அவங்க பேர் என்ன? கம்பெனிஸ். ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. இன்சூரன்ஸ் இருக்கு, பேங்கிங் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஸ்டாட்யூட்டரி கம்பெனி கவர்ன்ட் பை ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு, அதர் கம்பெனிஸ் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க எல்லாருக்குமே கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள். Shall you all go on to the next one? Next question number 2 என்னன்னு கேட்டா features of company. வாயத்தோட features of company. திருப்பி சொல்ல. features of company. ஒரு 5 features of company இருக்கு. அந்த 5 features of company நம்ம இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். Shall we all start? The first point, the first feature of company என்னன்னு கேட்டா separate legal entity. வாயத்தோட separate legal entity. மறுபடியும் சொல்ல. separate legal entity. What do you mean by separate legal entity? னா ஓனர் அப்போ பிசினஸும் சொல்ல. உனக்கு புரியுற டேர்ம்ஸ் சொல்லுன்றதுனால நான் சொல்றேன். ஓனர் பிசினஸ் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவாங்கன்னா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஓனர்ஸ் மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த ஓனர்ஸும் பிசினஸும் சேம் கிடையாது. அவங்க செப்பரேட் ஃப்ரம் த மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. கம்பெனி இஸ் செப்பரேட் ஃப்ரம் த மெம்பர்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனி ஏதாவது தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோ, இஃப் இட் இஸ் மேக்கிங் சம் மிஸ்டேக் அப்படின்னா அப்போ ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் கேட்டா ஓனர்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். கம்பெனி என்ன நடந்தாலுமே, கம்பெனி என்ன ஆக்ட் பண்ணாலுமே அதுக்கு ஓனர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓனர் என்ன ஆக்ட் ஆனாலுமே அது கம்பெனி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓனர் இஸ் டிஃபரெண்ட், கம்பெனி இஸ் டிஃபரெண்ட். அதுதான் என்னன்னு கேட்டா செப்பரேட் லீகல். அப்ப கம்பெனி இஸ் ஹேவிங் a separate legal entity which is distinct from its members. members வேற, நம்ம வேற. நம்ம கம்பெனியோட அசெட் கம்பெனி பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அது மெம்பர்ஸ் கீழ தான் ரெஜிஸ்டர் பண்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இதுவே ஒரு சோல் ட்ரேடிங் பிசினஸ்ல, ஓகே, சோல் ட்ரேடிங் பிசினஸ்ல இட் இஸ் நாட் அப்ளிகபிள் லைக் தட். If you are going to start a sole trading business, any asset you are purchasing that cannot be purchased under the name of the sole trading concern.
that must be bought only in the sole trader's name. இப்ப say for example நான் வந்து ஒரு sole trading business ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ABC அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா I can purchase asset only in the name of Harish, not in the name of ABC. அது மாதிரி கம்பெனிக்கு கிடையாது. கம்பெனி வந்து இட் கேன் ஓனர்ஸ் அசெட்ஸ், இட் கேன் சூ இன் இட்ஸ் ஓன் நேம். கம்பெனி பேர்லயே கேஸ் போட முடியும், எல்லாமே கம்பெனியால பண்ண முடியும். அப்ப கம்பெனி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் சம்பந்தமே கிடையாதுன்றதா செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அக்ஷா? செப்பரேட் லீகல். Who is having the legal entity separate? Company. Company is having a legal entity separate from its members. Members இல்லாம கம்பெனிக்கு ஒரு என்டிட்டி இருக்கு, கம்பெனிக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? செப்பரேட் லீகல் என்டிட்டி. That is owner and business are separated. சிம்பிளா சொல்ல, owner and business company is being separated from its members. மெம்பர்ஸ்க்கு என்ன அஃபெக்ட் ஆனாலும், மெம்பர்ஸ் தூக்கி ஜெயில போட்டாலும் கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. கம்பெனி என்ன பண்ணாலுமே மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. ஆனா இஸ் இட் பாசிபிள் இன் ஆல் த கேசஸ்? இஸ் திஸ் பாயிண்ட் ஓகே ஆர் நாட் ஓகேவா? நீ சொல்ல, கம்பெனி என்ன தப்பு பண்ணாலும் ஓனரை கேள்வி கேட்க கூடாது, ஓனர் என்ன தப்பு பண்ணாலும் கம்பெனி கேள்வி கேட்க கூடாது, நான் சொல்றேன். எல்லா கேஸ்லயுமே ஓகேவா? வாயத்தோர. அப்ப அதுக்கு அடுத்து ஒரு கான்செப்ட் படிப்போம். அந்த கான்செப்ட்ல வந்து இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளியரா இருக்கீங்களா? நீங்க தான் சொன்னீங்க நோ சார். என்ன சார் அதுக்கு நான் வந்து எல்லாருமே கம்பெனி பேர்ல தப்பு பண்ணிட்டு அவன் ஜாலியா இருப்பானா? கேள்வி கேட்பீங்கல்ல? அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் டீச் பண்ண போறேன். அந்த கான்செப்ட் அப்ப let us discuss this point. Now you are clear in the first point. First point என்னது? Separate legal. What is separate legal entity? Owner is different from the business. Business is different from the owners. Owners is different from the business. Our owners and business are separated. Business can run on its own. Business can buy its assets because business can sue in its own name. It can be sued in its own name. எல்லாமே business தனியா பண்ணிக்க முடியும். அதுதான் என்னன்னு கேட்டா செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓனர் எல்லாத்துக்கும் வந்து நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கம்பெனியாலே தனியா எக்ஸிஸ்ட் ஆக முடியும்னு கொடுத்திருப்பாங்க. Have you understood? So the first point is the separate legal. What do you mean by separate legal entity? Owner, business is separated. So the owners and business are separated. திருப்பி சொல்லு, owners and business are separated. என்ன பாயிண்ட்? யார் யாருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள்? ஒரு 10 பேர் வாயை திறக்காம இருக்கீங்களே, என்ன காரணம்? சொல்ல, யார் யாருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள்? ரெஜிஸ்டர்ட் எத்தனை செக்ஷன் நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை சாப்டர்ஸ்? எத்தனை ஷெட்யூல்ஸ்? நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? செப்பரேட் லீகல் என்டிட்டினா ஓனர்ஸ் அண்ட் பிசினஸ். ஓனர் ஏதாவது தப்பு பண்ண பிசினஸ் கேள்வி கேட்க முடியுமா? பிசினஸ் என்ன பண்ணா ஓனர் கேள்வி கேட்க முடியுமா? ஆனா இது நியாயமா? அது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நியாயமா? ஆனா இதுதான் ப்ரொவிஷன். ஓகே, இதுதான் சொல்லிருக்காங்க. ஓனர் வேற பிசினஸ் வேற அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா நியாயமா நியாயம் இல்லையா? அது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வந்து இருக்கு. அத நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம படிக்க போறோம். கிளியரா இருக்கீங்களா? செகண்ட் பாயிண்ட் ஃபீச்சர்ஸ்ல அடுத்த பாயிண்ட் போலாமா? செகண்ட் பாயிண்ட் பெர்பெச்சுவல் சக்சஷன். எல்லாம் லிசன் பண்ண, திரும்ப சொல்ல. ஓனர் என்ன பண்ணா பிசினஸ் அஃபெக்ட் ஆகாது தானே? ஆமாவா இல்லையா? பிசினஸ் என்ன பண்ணா ஓனர் அஃபெக்ட் ஆகுது தானே? மெம்பர் செத்து போயிட்டான், ஓனர் செத்து போயிட்டான், பிசினஸ் அஃபெக்ட் ஆகுமா? அஃபெக்ட் ஆகுமா? பார்ட்னர் செத்து போயிட்டான், பார்ட்னர்ஷிப் அஃபெக்ட் ஆகுமா? அடா பாவீங்களா, எப்படா பார்ட்னர் செத்து போயிட்டானா பார்ட்னர்ஷிப் அஃபெக்ட் படிச்சீங்கள? ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கீழே அக்கௌண்ட்ஸ் 10 போட்டல, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அவனுக்கு லோனா கொடுக்க போத்தா லோன் அக்கௌண்ட், பேங்கா கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணல. அப்ப இதெல்லாம் வேலை இல்லையா? ஓல்ட் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணி நியூ அக்ரிமெண்ட் ரெடி பண்ணோம். தட் இஸ் கால்ட் ரீகான்ஸ்டிடியூஷன். கேள்விப்பட்டிருக்கியா? நான் வேற பார்ட்னர்ஷிப் ஆக்டர் எடுக்கணும். ஓனர் அஃபெக்ட் பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னர் இருந்துட்டானா கண்டிப்பா பிசினஸ் வில் கெட் அஃபெக்டட். ரீகான்ஸ்டிடியூட் பண்ணி ஆகணும் நீ பிசினஸ். சோல் ட்ரேடிங் செத்துட்டானா பிசினஸ் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். கிளியரா இருக்கீங்களா? ஆனா
கம்பெனில அது மாதிரி எதுவும் கரெக்ட். அப்ப கம்பெனியோட கண்டினியூட்டி லைஃப் இட் வில் பி தேர் ஃபார் எவர். எவ்வளவு நாள் வேணா இருக்கும். மெம்பர் செத்து போயிட்டா கவலை, அவன் சாப்பிட்டா என்ன பிசினஸ் பாட்டு ரன் ஆகும். அப்போ பிசினஸ் will not get affected due to any situation. அப்ப என்னைக்கு சார் பிசினஸ் க்ளோஸ் ஆகும்? அதுவே எப்ப வைண்ட் அப் ஆகுதோ இல்ல லா எப்ப வைண்ட் அப் பண்ண சொல்லுதோ அந்த டைம்ல தான் பிசினஸ் will come to an end. தவிர மத்த எந்த ரீசனுமே பிசினஸ் அஃபெக்ட் வந்து பண்ணாது. கிளியரா இருக்கீங்களா? அதான் என்னது? perpetual succession. perpetual succession என்னது? continuity of the company. continuity of the company, period of the company will be for a longer period. கிளியரா இருக்கீங்களா? எந்த ஒரு ரீசன்ஸ்னாலே அதோட கண்டினியூட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல. அதான் அதுக்கு பேர் என்னது சொல்ல பார்க்கலாம். பிசினஸும் ஓனரும் அஃபெக்ட் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ற பாயிண்ட் பேர் என்னது? பிசினஸ்க்கு லைஃப் கம்மி கிடையாது. மெம்பர் என்ன ஆனாலுமே பிசினஸ் will keep on going on சொல்ற பாயிண்ட் பேர் என்னது? அப்ப continuity will be for a longer period. சொல்ல பார்க்கலாம். continuity will be there for a longer period. Point. First point. Second point. First point. Separate legal entity. First point. Second point. Separate legal entity na owner businesses owner and business are separate. Perpetual succession na continuity for a longer period. Continuity for a எதோட continuity அதெல்லாம் தெளிவா தானே இருக்கீங்க? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி, செகண்ட் பாயிண்ட் வந்து பெர்பெச்சுவல் சக்சஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? தேர்ட் பாயிண்ட் இஸ் கால்டு லிமிட்டட் லயபிலிட்டி. வயதோட லிமிட் லயபிலிட்டி என்னது? கடன். அது வந்து லிமிட்டடா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அந்த பார்ட்னரோட பிரைவேட் அசெட்ஸ், அவன் வீடு, இது எல்லாமே பிரைவேட் அசெட்ஸ். அது கம்பெனிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பார்ட்னர் வீட்டுக்கோ கம்பெனிக்கோ சம்மந்தம் இருக்காப்பா? நோ. ஆனா அந்த பிரைவேட் அசெட்ஸும் வித்து அவன் கொடுத்துதான் ஆகணும். எதுல? பார்ட்னர்ஷிப்லயும் சோல் ட்ரேடிங்லயும். அது வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி. உங்ககிட்ட இருக்க அசெட்ஸ்ல வித்து நீ கம்பெனி கொடுத்துட்டே இருக்கும் கடை அடையிற வரைக்கும். ஆனா கம்பெனில அது மாதிரிலாம் கிடையாது. கம்பெனில லிமிட்டட் லயபிலிட்டி. கம்பெனி என்னது? அப்ப இந்த ஓனர் என்னதான் சார் கம்பெனிக்கு என்ன அமௌண்ட் கொடுப்பானா, he will be giving only the unpaid value of share. Right? Unpaid value of share. திருப்பி சொல்ல என்ன? unpaid value of share. அப்ப whoever is the owner, they will be buying shares from the company. What is the share? இதெல்லாம் வந்து நான் டீச் பண்றேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஓகே. போய் ஷேர் வந்து வாங்குவாங்க. அந்த ஷேர் சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 ஷேர்ஸ் வாங்குறாங்க. ஒரு ஷேர் 10 rupees அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? அவ்வளவுதான் அவன் லயபிலிட்டி. இந்த 200 rupees மட்டும் தான் அவன் லயபிலிட்டி. அதுக்கு மேல ஒரு ரூபாய் from the private assets owner need not give it to the company. Okay, only the unpaid value of share. வயதோட சம்டைம்ஸ் அந்த ஓனர் இருப்பான்ல, அவன் வந்து கேரண்டி பண்ணிருப்பான். நான் வந்து உனக்கு 1 lakh தரேன் கம்பெனிக்கு, நான் 2 lakhs தரேன் கம்பெனிக்கு கேரண்டி பண்ணிருப்பான். என்ன பண்ணிருப்பான்? அப்படி கேரண்டி பண்ணா அந்த கேரண்டீட் அமௌண்ட் ஆல்சோ வில் பிகம் இஸ் லைபிலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் 200 rupees நான் ஷேர் வாங்கியிருக்கேன், நான் 1 lakh rupees தரேன்னு சொல்லிருக்கேன். அப்ப லைபிலிட்டி வந்து 1,200,000. அதுக்கு மேல 1 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன். கம்பெனி பயங்கர லாஸ் இருக்கு, 2 crores லாஸ் இருக்கு, நான் 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். லைபிலிட்டி வந்து 1,200,000 rupees. அவ்வளவுதான் சார். நான் 1,200,000 rupees கொடுத்துட்டேன் சார் ஆல்ரெடி. அப்ப இப்ப லைபிலிட்டி என்னது சார்? 200 rupeesல 100 rupees கொடுத்துட்டேன் சார். இப்ப லைபிலிட்டி எவ்வளவு சார்? 200 rupeesல 180 rupees கொடுத்துட்டேன் சார். இப்ப லைபிலிட்டி எவ்வளவு? Only the unpaid value of share will be the liability. சார் கம்பெனில 3 கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும் சார், அது கம்பெனி தான் பாத்துக்கணும். உன் அசெட்ல இருந்து நீ கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா லிமிட்டட் லயபிலிட்டி. என்ன? அன்லிமிட்டட் லயபிலிட்டி என்னது? வீடு வாசல வித்து நீ கம்பெனி கொடுத்தே ஆகணும். அதான் அன்லிமிட்டட் லைபிலிட்டி. ஆனா கம்பெனில லிமிட்டட் லைபிலிட்டி அன்லிமிட்டட் லைபிலிட்டியா? லிமிட்டட் டு வாட்? unpaid value of shares and guaranteed amount. கிளியரா இருக்கீங்களா? எவ்வளவு நான் அன்பெய்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும், அதுல எவ்வளவு அன்பெய்டோ அந்த அன்பெய்ட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ்
பிளஸ் கேரண்டி. நானே ஏதாவது கேரண்டி பண்ணிருப்பேன்ல, நான் 10,000 தரேன் 20,000 தரேன் கேரண்டி பண்ணியிருந்தேன்னா அந்த கேரண்டீட் அமௌண்ட் ஆல்சோ வில் பிகம் மை லயபிலிட்டி. இட் இஸ் லிமிட்டட். அவ்வளவுதான் என் லயபிலிட்டி. அதுக்கு மேல ₹1 கம்பெனி எவ்வளவு லாஸ் ஏர்ன் பண்ணாலும் சரி, அதுக்கு மேல நான் ₹1 என் அசெட் வந்து நான் கொடுக்க மாட்டேன். அதுதான் லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சொல்லாருமே செப்பரேட் லீகல் என்டிட்டி. செகண்ட் பாயிண்ட். Third point, limited liability. Okay, separate legal entity na owner and business are separated. Perpetual succession na continuity for a longer period. Limited liability, liability enadhu? Plus guaranteed. Na guarantee பண்ணல அப்போ நான் ஷேர் வாங்கல, only guarantee மட்டும் தான் கொடுத்திருக்கேன். அப்போ பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியரா இருக்கீங்களா? நான் ஷேர்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா பே பண்ணிட்டேன், அவன் கேரண்டீட் அமௌண்ட் பே பண்ணிட்டேன், அப்ப லைபிலிட்டி இஸ் பியூட்டிஃபுல். இத வச்சு கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி 4 மார்க்ஸ்க்கு. எடுத்துட மாட்டீங்க? A purchased 20 shares or 30 shares. Okay, 30 shares for ₹10. He paid 300 to the company. The liability is 4 marks. அழகா வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கணும். Have you understood? ஒரு பாயிண்ட் நான் சொல்றதுலயும் கேஸ் ஸ்டடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதா? இப்ப நான் கேட்கறதா கேஸ் ஸ்டடி. இது மாதிரி கேள்வி கேட்பாங்க, நான் சொல்றேன் உனக்கு. அண்டர்ஸ்டுட்? அதான் இந்த பாயிண்ட் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இல்லைன்னா கரெக்டா சைட் படிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் திருப்பி ஒரு பாயிண்ட் 10 வாட்டி சொல்றேன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதுல கேஸ் ஸ்டடி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லு. அப்படின்னா என்னதுடா? Business had made a biggest mistake. Is owner liable? அது வந்து சரி. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் முடிச்சோனே நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க கரெக்ட்டா. சரி, ஓகே. செகண்ட் ஒன், I'll ask you a case study. உனக்கு கேட்டது கேட்கலாமா? கேட்கலாம்ல? ஒரே நிமிஷம். டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. வேஸ்ட் ஆனா கவலை இல்லை. படிங்க. நான் அப்படி டக்குன்னு சொல்லாத, என்ன நான் சொல்றேன்டா. ஓகே, ஏபிசி இஸ் வாட்? அங்கதான் ட்விஸ்ட். நீ சொன்னது ஆன்சர் கரெக்ட் தான்டா. ஓகே, ஒன்னே டென்ஷன் ஆகாது. சம்டைம்ஸ் அந்த பிரைவேட் கம்பெனி விட்டுருவான். ஓகேவா? அதுக்கு பதிலா ஃபர்ம்னு போட்டுருவான். என்ன போட்டுருவான்? நீ உன் மூளையை யூஸ் பண்ணுவல. ABC firm having 5 members. என்ன மெம்பர்ஸ் என்ன கண்டிப்பா பர்பச்சுவல் சக்சஷன் எழுதுவ. பார்ட்னர்ஷிப்ல பர்பச்சுவல் சக்சஷன் கிடையாது. கிளியரா இருக்கீங்களா? அதனால முதல் நீ படிக்கும் போது இதை தெளிவா கொடுத்துட்டான். வித் ரீசன்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஆனா ஜெனரல் அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. அதனால போல கம்பெனி இல்லையான்னு செக் பண்ணிக்கோ. கிளியரா இருக்கீங்களா? ட்விஸ்ட் எங்க வேணா இருக்கும். சொல்ல புரியுதாடா உங்களுக்கு?
அவன் இப்ப கம்பெனின்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சுடா, சம்டைம்ஸ் அவன் கம்பெனி கொடுக்க மாட்டான், லிமிடெட் கொடுக்க மாட்டான். அப்ப லிமிடெட் கொடுக்கலாம் அது கம்பெனி கிடையாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? அப்ப நம்ம போக இது மாதிரிலாம் கேஸ் ஸ்டடிஸ் நான் ட்விஸ்ட் பண்ணுவேன், நீங்க வந்து ஆன்சர் பண்ணுவோம். இதே கேஸ் ஸ்டடி நான் ஃபர்ம் கூட வச்சு எக்ஸாம்ல கேட்பேன். கிளியரா இருக்கீங்களா? அதனால தெளிவா கொஸ்டின் பண்ணுங்க. இது கம்பெனியா இல்லையா? கம்பெனி. தெளிவா சொல்லிட்டோம். ஹேவிங் how much members? All the members of the company were going by car to Mumbai. எதுக்காக? ட்ரிப்புக்கா? எதுக்காக? நீ ட்ரிப்புக்கு போ, நீ பிசினஸ்க்கு போ, எந்த கருமத்துக்கு வேணா போ, உனக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன அந்த ஆக்சிடென்டோட விளைவு என்ன? செத்துட்டானுங்க. யாரு? 5 பேர். Will this affect the existence of the company? பாயிண்ட் என்ன? இப்படி கண்டுபிடிக்கணும் பாயிண்ட கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னா மார்க் அள்ளிட்டு வந்துடலாம். அது கண்டுபிடிக்கிற மட்டும் டாஸ்க். இப்போ எனக்கு பாயிண்ட் தெரியுது, ஏன்னா நான் இன்னும் இது எடுத்தது அது மட்டும் தான். கிளியரா இருக்கீங்களா? பட் மொத்த சாப்டர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அது அண்டர்ஸ்டுட். அப்ப பர்பஸ். அப்ப இந்த கேஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்? With reasons under this Companies Act 2013 whether the existence of the company will come to an end. அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும். No, the existence of the company will not come to an end as per another பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் இது எழுதிடணும். நோ, எஸ், கொலையா இல்லையா? கொலை இல்ல, எழுதி முடிச்சிடு. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பர்பச்சுவல் சக்சஷன்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தேர்ட் பேராகிராஃப் வந்து கேஸோட ரிலேட் பண்ணி எழுதணும். Using the above provisions, since all the members also dead, since the company has perpetual succession, the continuity of the company will not come to an end. Hence proved. Hence proved நான் உங்களுக்கு சொல்றேன், அதை எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் என்னது? அத பெர்பெச்சுவல் சக்சஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்களா அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு, அதுதான் ப்ரொவிஷன்ஸ். அடுத்து கன்க்ளூஷன். அடுத்து என்ன இருக்கும்? இதுதான் ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் யுவர் ஆன்சர். கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர், நெக்ஸ்ட் ப்ரொவிஷன், நெக்ஸ்ட் முட்டாள் மாதிரி ப்ரொவிஷன் ஹெட்டிங் போட்டு எழுதாத, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். நீ போடுவ ப்ரொவிஷன் சார் சொல்லிருக்க, ஹெட்டிங் போட்டு 2 லைன் போடுவ, வச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதிட்டு ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொவிஷன்ஸ் கேஸையும் சேர்த்து வச்சு கன்க்ளூஷன் எழுதணும். கிளியரா இருக்கீங்களா? இதுதான் கேஸ் ஸ்டடிஸ். இப்படிதான் கேட்பாங்க. இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்ட கேஸ் ஸ்டடி. ஓகேவா? 2019ல. அதுல அண்டர்ஸ்டுட்? புரியுதுல்ல? அப்ப அந்த பெர்பெச்சுவல் சக்சஷன் கேஸ் கேட்டிருக்கானா, அப்போ ஒரு பாயிண்ட் முக்கியம். புரியுதா சாமி? புரியுதா? கிளியரா இருக்கீங்களா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? So the first point in the featuresல, second one, third one, limited liability. Fourth one, artificial judicial person or artificial legal person. சொல்ல, artificial legal person. நீங்க இருக்கீங்கல்ல, நீங்களா natural persons. நீங்களா என்னது? பிறந்து வந்தீங்க by birth. Sir, company பொறக்குமா சார்? Company is also treated as a person, but it is not natural person. It is an artificial person. It is a artificial person. It can have assets in its name. It can be sued in its name. எல்லாமே பண்ண முடியும் கம்பெனியால. சில விஷயம் கம்பெனியால பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? பர்த் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ண முடியாது. என்ன சிரிக்கிறீங்க? புக்ல பாயிண்ட் இருக்கு. ஓகே, மேரேஜ் பண்ண முடியாது. இது மாதிரி சில பாயிண்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஒரே சிரிப்பு. சாப்டர் கூட மேரேஜ் கூட ஏதோ உனக்கு கல்யாணம் நடக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? லிசன் பண்ண எல்லாரும். சோ இது மாதிரி கான்செப்ட் இது மாதிரி நேச்சுரல் பர்சன்ஸ் பண்றத பண்ண முடியாது. மத்த எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் பர்சனா கம்பெனியால பண்ண முடியுறதால ஆர்டிபிஷியல் லீகல் பர்சன். வாயத்தோட ஆர்டிபிஷியல் லீகல் பர்சன். ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் சொல்ல. லாஸ்ட் பாயிண்ட் வந்து காமன் சீல். லாஸ்ட் பாயிண்ட் என்னது? சீல்ல பாத்திருக்கல, சீல்ரா, சீலே இப்படி குத்துவாங்கல்ல, சீல். அதான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு சீல் இருக்கும். அத காமன் சீல்னு சொல்லுவாங்க. அந்த காமன் சீலோட மீனிங் என்னன்னு கேட்டா, லிசன், it is the official signature of the company. It is the official
nature of the company. Is common seal compulsory or optional? Common seal போறது compulsory or optional? 2014 வரைக்கும். Okay. 2015 அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல. ஓகே, அந்த இதுபடி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்க புக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல, பட் ரொம்ப நாளா ப்ரொவிஷன்ஸாவே இருந்துச்சு. எக்ஸாம்ல பயங்கரமா கேள்வி கேட்டாங்க. புக்ல வந்து கம்பல்சரின்னு போட்டிருப்பாங்க. இது புது புக்கா உங்களுக்கு? ஓகே, உங்க புக்ல மாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கு மேல இந்த புக் இருக்கு, கம்பல்சரி புக்ல இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் மாறி இருக்கும். ஆனா நீ ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும். உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு. சார் புக்ல இருக்க தாண்டி படிக்கணுமா? ஆமா, வருஷம் கம்பெனிஸ் பேக்ல அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்ட மாத்த மாட்டாங்க, ரூல்ஸ் எக்ஸ்ட்ராவா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம். அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போனோம். நீ கவலைப்படாத, நானே உனக்கு சொல்லிடுவேன் என்னதான் ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு அமெண்ட்மெண்ட். உங்க புக்ல இன்க்ளூட் பண்ணிருந்தாங்களா பிரச்சனை கிடையாது, இன்க்ளூட் பண்ணலன்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கீங்களா? 2015 கொடுத்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் படி கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து கம்பெனில வந்து காமன் சீல் இஸ் ஆப்ஷனல். கம்பெனில காமன் சீல் இஸ் காமன் சீல் வச்சிருந்தா சீல் போட்டா முடிஞ்சிச்சு, எல்லா டாக்குமெண்ட்ஸும் சீல் போடணும். காமன் சீல் நீ வச்சில்ல அப்படின்னா அப்ப 2 persons have to sign all the documents. This is very important point. Common seal is compulsory or optional? எப்பத்துல இருந்து ஆப்ஷனல்? 2015 அமெண்ட்மெண்ட்ல இருந்து கம்பெனில காமன் சீல் இஸ் ஆப்ஷனல். If there is no common seal in your company, common seal கம்பெனில இல்ல அப்படின்னா அப்போ 2 person டாக்குமெண்ட்டை சைன் பண்ணணும். காமன் சீல் தான் யாரு சைன் பண்ணுவாங்கன்னா சீல் போட்டா போதும், முடிஞ்சு போச்சு. காமன் சீல் இல்லனா 2 person have to sign. How many of them have to sign? 2 First person will be a company secretary. First person will be a Company secretary. second person will be a director. Second person will be a director. படம் டைரக்டர் கிடையாது, கம்பெனில டைரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அது யாருன்னு அப்புறமா சொல்றேன். அந்த டைரக்டர் கம்பெனி செக்ரட்டரி 2 பேரும் வந்து சைன் பண்ணணும். சொல்லு வாயத்தோர யாரெல்லாம் சைன் பண்ணணும்? வாயத்தோர கம்பெனி செக்ரட்டரி. ஏன் கம்பெனில கம்பெனி செக்ரட்டரி இல்ல, அப்போ 2 டைரக்டர் சைன் பண்ணும். கிளியரா இருக்கீங்களா? Have you understood? இப்ப சொல்லு பார்க்கலாம், காமன் சீல் இஸ் கம்பல்சரி ஆப்ஷனலா? என் கம்பெனில காமன் சீல் நான் வச்சிருக்கேன், அப்ப என்ன பண்ணா போதும்? சீல் எல்லா டாக்குமெண்ட்ல போட்டா இட் இஸ் வேலிட். சப்போஸ் என் கம்பெனில காமன் சீல் இல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும்? 2 persons have to sign. Who are they? கம்பெனி செக்ரட்டரி அண்ட் டைரக்டர். ஏன் கம்பெனில கம்பெனி செக்ரட்டரி இல்ல, அப்போ சார் டைரக்டர் இல்ல, கம்பெனி ரன் பண்ணும்போது ஓடி போயிடு. கிளியரா இருக்கீங்களா? அட்லீஸ்ட் தேர் மஸ்ட் பி மினிமம் 2 directors in a company. கிளியரா இருக்கீங்களா? அந்த 2 டைரக்டருமே சைன் பண்ணணும். எதுல? காமன் சீல். அந்த பாயிண்ட் கீழே இதெல்லாம் எழுதணும். Have you understood? Shall we all sum up all the things? வாயத்தோட what are the features of company? சொல்லு பார்க்கலாம். ஒரே மாதிரி சொல்லுங்க. ஓனர் வேற, பிசினஸ் வேற. என்ன நடந்தாலும் பிசினஸோட கண்டினியூட்டி அஃபெக்ட் ஆகாது. ஷேர் ஹோல்டர் வந்து எவ்வளவு ஷேர் வாங்கணும் அதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணுமா? கம்பெனியால வந்து கண்டிப்பா அசெட்லாம் அது நேம்ல வாங்கிக்க முடியும். கம்பெனியோட கண்டிப்பா ஒரு அபிஷியல் சிக்னேச்சர் வேணும். கம்பல்சரி ஆப்ஷனலா? இல்ல, காமன் சீல் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணும்? யார் அந்த 2 person? ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் கம்பெனி செக்ரட்டரி, செகண்ட் ஒன் கம்பெனி செக்ரட்டரி இல்ல. பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? எதுக்கோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஹலோ, ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுவா, டென்ஷன் ஆயிட மாட்டீங்களா? அப்ளிகபிலிட்டி எடுத்தால யார் யாருக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி இருக்குல்ல, அது ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா அது கேஸ் ஸ்டடி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இன்சூரன்ஸ் கம்பெனி எதுல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் ஆக்ட்லயே, கம்பெனிஸ் ஆக்ட்லயா? ஆனா அவங்க கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ
applicable. கரெக்டா இல்லையா? பேங்கிங் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது. ஓகே, ஜெனரலியா ஸ்பெஷலி பஸ் நாட், அதெல்லாம் விட்டுரு. இது ஒரு ப்ரொவிஷன். என்ன ப்ரொவிஷனா, இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஆக்ட்ல பண்ணணும்னு கொடுத்திருப்பான், கம்பெனிஸ் ஆக்ட்ல பண்ணக்கூடாதுன்னு கொடுத்திருப்பான். இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இன்சூரன்ஸ் ஆக்ட்ல இது பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க, கம்பெனிஸ் ஆக்ட்ல பண்ண கூடாதுன்னு சொல்லிருப்பான். இல்ல இன்சூரன்ஸ் ஆக்ட்ல பண்ண வேண்டாம்னு சொல்லிருப்பான், கம்பெனிஸ் ஆக்ட்ல பண்ணணும்னு சொல்லிருப்பான். இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப எதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் ஆக்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், பேங்கிங் கம்பெனி பேங்கிங் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் கம்பெனிஸ் ஆக்ட். புரிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கீங்களா? அவங்க எந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மத்த ஜெனரல் ஆக்ட்ஸ் எல்லாமே. புரிஞ்சுச்சா? இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, கம்பெனிஸ் ஆக்டும் அவங்க ஃபாலோ பண்ணும். கம்பெனிஸ் ஜெனரல் ஆக்ட். கரெக்டா? இன்சூரன்ஸ் ஆக்ட்ன்றது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக செப்பரேட்டா ஸ்பெஷலா கொண்டு வந்தது. அப்ப ஸ்பெஷலி பஸ் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஜெனரலுக்கு லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். புரியுதா? இதுதான் இன்டர்ல போகும்போது இந்த லால எப்படி படிக்கணும் நீங்க படிப்பீங்க. அதுல ஒரு பாயிண்ட் படிப்பீங்க, ஜெனரலியா ஸ்பெஷலி பஸ் சொல்லிட்டு. அப்ப ஸ்பெஷலி பஸ்னா ஸ்பெஷலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அடுத்துதான் ஜெனரல் ஆக்டுக்கு. கம்பெனிஸ் ஆக்டுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஆக்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? இப்ப சொல்லு, இன்சூரன்ஸ் ஆக்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க? இன்சூரன்ஸ் ஆக்ட்ல பண்ண வேணாம்னு சொல்லிட்டா கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணணும்னு சொல்றான். இப்ப அவன் பண்ணுவானா பண்ண மாட்டானா? கிளியரா இருக்கீங்கல்ல? அது ஒண்ணு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? சீக்கிரமா எழுதி முடி. இப்போதைக்கு நீ சைட் ஹெட்டிங் மட்டும் எழுதுறா. நோட்ஸ் வந்து நான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன், கீழே நான் கொடுத்துருவேன். இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அதை படிச்சா போதும். கிளியரா இருக்கீங்களா? சீக்கிரம் சைட் ஹெட்டிங் மட்டும் எழுது. எல்லாம் ஆயிடுச்சா? Shall we all start the next concept? எல்லாம் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே ரெண்டு ஃபுல்லத்தை சொல்லிடு. கம்பெனிஸ் ஆக்ட் டெஃபினிஷன், கம்பெனி டெஃபினிஷன். கொலகாரனா மாத்தாதீங்க. அந்த ப்ரீவியஸ் கம்பெனியால உங்களுக்கு என்ன தடுமாற்றம்? எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு? எத்தனை சாப்டர்ஸ்? எத்தனை ஷெட்யூல்ஸ்? ஓகே, இதுக்கப்புறம் என்னடா கொஸ்டின்? யார் யாருக்கு கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள்? முருகேசா, அழகான பேரு. அது எதுக்கு நீங்க இவ்வளவு கேவலமா சொல்றீங்க? கம்பெனிஸ் கவர்ன்ட் பை எனி ஸ்பெஷல் ஆக்ட். நம்ம ப்ரெப்போசிஷன் இதெல்லாம் கூட நீங்க உங்களுக்கு சொல்ல வாயில வராது. கம்பெனி சொல்லு. கவர்ன். ரிப்பீட் along with me. எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான் டீச் பண்ண போறேன். நான் சொல்ல நீங்க திருப்பி ஏ சொல்லணும். ஓகே, இப்ப கவனி. கம்பெனிஸ் சொல்ல governed by any special act. திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லு. Other companies notified by central government. ஃபுல்லா சொல்லு. Registered company, insurance companies, banking company, electricity company, companies governed by any special act, other companies notified by central government. Features of company.
இந்த 5 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் சொன்னேன். எந்த பாயிண்ட்? வாயத்தோட எந்த வருஷத்தோட அமெண்ட்மெண்ட்? என்ன அமெண்ட்மெண்ட்? காமன்சில. அப்ப இல்லன்னா என்ன பண்ணணும்? 2 பேர் சைன் பண்ணணுமா? அந்த 2 பேர் யாரு? கம்பெனி செக்ரட்டா, கம்பெனி செக்ரட்டரியா, கம்பெனி செக்ரட்டரி அண்ட் or 2 directors. இதுவாமா just accepted. Have you understood? Next என்ன இருக்கு? Corporate veil theory. படி. திருப்பி படி. Very important concept. I want everyone to listen. திருப்பி சொல்ல என்னது இது ஆக்சுவலா? What is this corporate veil theory அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட் லீகல் என்டிட்டி ஒரு பாயிண்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? What is separate legal entity? அப்படின்னா ஓனர் வேற, பிசினஸ் வேற. ஓனர் என்ன பண்ணாலும் பிசினஸ் அஃபெக்ட் ஆகாது, பிசினஸ் என்ன பண்ணாலும் ஓனர். இஸ் இட் ஓகே, நியாயமா அப்படின்னு கேட்கும் போது நீங்க அநியாயம் சொன்னீங்களா இல்லையா? சரி, ஓகே சார், பிசினஸ் வேற ஓனர் வேற நல்லதுதான், எல்லா கேஸ்லயுமே நல்லதா? அப்ப என்னன்னா ஓனர் வேற பிசினஸ் வேற நம்ம சொல்லும் போது ஓனருக்கும் பிசினஸ்க்கும் நடுவுல ஒரு வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? அது புரியல, அதுதான் இந்த டப்பா போட்டிருக்கேன் பாத்தியா? இவதான் ஓனர். யாரு? ஓனர். இதுதான் பிசினஸ். இதுதான் யாரு? ஓனர் வேற, பிசினஸ் வேற. இவங்க 2 பேரும் வேற வேறன்றத சொல்றதுக்கு நடுவுல ஒரு வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களே, ஆமாவா இல்லையா? அதை அடைச்சு வச்சிருக்கிறதுனால ஓனரும் பிசினஸும் சம்பந்தம் இல்லாம இருக்காங்க. கிளியரா இருக்கீங்களா? நம்மளுக்கு எப்போ கோவம் வருதோ, நம்மளுக்கு எப்ப காண்டாவுதோ, அப்ப இந்த வேலியை தூக்கிட்டு ஓடி போயிடும். Have you understood? அப்போ ஓனர் will become liable for the company. Have you understood? Have you understood? இப்போ இந்த கான்செப்ட் பேர் என்னது? கார்ப்பரேட் veil. What do you mean by veil? வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். யார் யாரு? ஓனருக்கும் பிசினஸ்க்கும் நடுவுல. எப்ப நம்மளுக்கு தோணுதோ அப்ப இந்த வேலிய லிஃப்ட் பண்ணும். என்ன பண்ணணும்? இது வேலி இல்ல, ஸ்கிரீன் மாதிரி இருக்குல்ல, ஸ்கிரீனை தூக்கி விட்டு ஓடி போயிடும். கிளியரா இருக்கீங்களா? அப்ப when can you lift the corporate veil? அதுதான் very 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 important question till your finals. ஓகே, நீ படிக்க போற இப்ப கம்பெனிஸ் ஆக்ட், நீ என்ன கம்பெனிஸ் ஆக்ட் ஃபவுண்டேஷன்ல படிக்கிறியோ ஃபர்ஸ்ட் 2 chapters ஆஃப் இன்டர்மீடியட் எடுத்து பார்த்துக்கோ, எனக்கு கவலை கிடையாது. கார்ப்பரேட் வெல் தியரி அங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்லனா எனக்கு வந்து ஏன் கேள்வி கேளு. ஓகே, நீ படிக்க போறது டில் ஃபைனல்ஸ். ஓகே, ஃபைனல்ஸ் ஃபார் சிஏ அண்ட் சிஎம்ஏ எல்லாருக்குமே சொல்றேன். கிளியரா இருக்கீங்களா? அதனால ஒழுங்கா கவனிக்கணும். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இப்ப யார் யாரு வேலியை வச்சு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்? அது பேர் என்னது? கார்ப்பரேட். படிங்க, கார்ப்பரேட் வெல் தியரி என்னன்னு கொடுத்திருக்காங்க. Corporate veil refers to a legal concept whereby the company is identified separate from members. அதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி. கரெக்டா? மெம்பர்ஸ்ல இருந்து செப்பரேட்டா கம்பெனியை தனியா ஐடென்டிஃபை பண்றோம். கரெக்டா இல்லையா? அப்ப அது எதை வச்சு அடைச்சு வச்சிருக்கோம்? வேலியை வச்சு. அந்த வேலியை எப்ப என்ன பண்ண போறோம்? எப்ப தூக்கணும்னு கேட்டா எப்ப நம்மளுக்கு கடுப்பாகுதோ. ஓகே, அதுதான் அடுத்து படிக்க போறோம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா வாட்டியுமே ஓனர் தப்பிச்சு போக முடியாது கம்பெனிஸ் ஆக்டுக்கு. சில கம்பெனியோட ஆக்டுக்கு ஓனர் பதில் சொல்லியே ஆகணும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப சொல்ல முடியாது, கம்பெனி ஹாஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி, சோ கம்பெனி பண்ண தப்புக்கு ஐ கான்ட் ஆன்சர். ஓனரால பதில் சொல்ல முடியாது. ஏன்? நம்ம தான் வேலையை தூக்கி இருப்போம்ல. கரெக்டா இல்லையா? அப்ப அதுதான் எப்ப நடக்கும்ன்றத நம்ம செக் பண்ண போறோம். கிளியரா இருக்கீங்களா? The concept which you are going to study is called as lifting of corporate veil theory. வாயத்தோர. Lifting of corporate veil theory. If you lift the corporate veil, what does it mean? Owner is liable for the business oda acts. கார்ப்பரேட் வெயில் இருக்க வரைக்கும் அவன் தப்பிச்சுக்கலாம். கார்ப்பரேட் வெயில் நம்ம தூக்கிட்டோம்னா அவன் மாட்டிப்பான். கிளியரா இருக்கீங்களா? Have you understood? ஆனா ஜெனரலா ஓனர் பிசினஸ் சேமா டிஃபரெண்டா? என்ன கான்செப்ட்? இப்ப வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டா கார்ப்பரேட் வெயில் தியரி. சொல்ல என்ன கான்செப்ட்? கார்ப்பரேட் வெயில். ஓனர் வேற, பிசினஸ் வேற. அவங்க வேற வேறதான் எந்த ஆக்ட்ஸ்மே அஃபெக்ட் ஆகாது.
ஆனா சில கேசஸ்ல ஓனரால தப்பிச்சு போவே முடியாது. அந்த கேசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அடைச்சு வச்ச வேலையை எடுத்துட்டு ஓடி போயிடுவோம். தட் இஸ் கால்ட் as what? Lifting of corporate wealth. வாயத்தோர lifting of corporate wealth. அப்ப when shall the corporate wealth be lifted? இந்த கேஸ்ல எல்லாம் corporate wealth லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா, first point, trading with enemy. So the first point, every country has a enemy country. Yes or no? சொல்லாதீங்க. ஓகே, உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட எனிமி கண்ட்ரி என்னன்னு. கரெக்டா இல்லையா? சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்ட் தானே? If your company is going to make trade with any of the enemy country, of any of the enemies, definitely owner வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கார்பரேட் வே will be lifted. கிளியரா இருக்கீங்களா? அப்ப first point என்னது? Trading with enemy. First point என்னது? If the company is trading with enemy, can owner say that எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு? நம்ம என்ன பண்ணிருப்போம்? கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணி ஓடி வந்திருப்போம். கரெக்டா இல்லையா? அப்ப owner will automatically become liable for the company's act which they made with the trade with the enemy country. Have you understood? அப்ப first point என்னது? Trading with enemy. அந்த டைம்ல கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணிடுவாங்க. owner will become liable, company will become disregarded அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன போக சொல்றேன், டென்ஷன் ஆயிடாதீங்க. கிளியரா இருக்கீங்களா? First point, so when shall the corporate will be lifted? Trading. Second point என்னன்னு கேட்டா, when the company's entity is used to evade or circumvent tax. அதாவது டாக்ஸ கட்டாம இருக்கிறதுக்கோ இல்ல டாக்ஸ கம்மியா கட்டுறதுக்கோ, எவேடோ இல்ல சர்க்கம்வென்ட் பண்றதுக்கோ, ஓகேவா, நீ கம்பெனி பேரை யூஸ் பண்ணன்னு வச்சுக்கோயே, அப்ப கம்பெனி வந்து லிஃப்ட் அப்படியே தூக்கி விட்டு ஓடி வந்துடும். கிளியரா இருக்கீங்களா? கார்பரேட் வேல் வில் பி லிஃப்டட், ஓனர் வில் பிகம் லைபிள். புரியல? சொல்றேன், நான் ஒரு கம்பெனியோட ஓனர். ஓகே, நான் என்ன பண்றேன், எனக்கு நிறைய இன்கம் வந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து, பிளாக் மணியோ வாட் எவர் மணி. நான் என்ன பண்றேன், அந்த கம்பெனி எனக்கு வரப்போற பைசா எல்லாத்தையும் கம்பெனில தூக்கி உள்ள போட்டு பாவப்பட்ட ஜென்மமா லோனா வெளியே எடுக்கிறேன். ஓகேயா, என் கம்பெனிட்ட பைசாவே இல்லைன்னு கம்பெனில இருந்து லோன் எடுக்கிறேன். அது யாரோட பைசா? அதை நான் கம்பெனில போட்டு என்னவா எடுக்கிறேன்? லோனா எடுத்தா எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு? கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு தானே? எல்லாம் தெரியாதுல்ல, படிப்பேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கட்டுற, வட்டி கட்டினே இருக்க வருஷம்னா எவனா டாக்ஸ் பே பண்ணுவானா? இன்கம் இருந்தா தானே இன்கம் டாக்ஸ் பே பண்ணுவேன். நான் இன்கமே இல்லை, லோன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட அமௌண்டே இல்லை அப்படின்னு நான் காமிக்க முடியுமா? காமிக்க முடியாதா? அப்ப அவன் என்ன பண்ணும்? ஏண்டா நாயே, நீ எவ்வளவு திமிரு இருந்தா நீ வர அமௌண்ட்டை கம்பெனில போட்டு லோனா எடுத்து பாவப்பட்ட ஜென்மமா காமிச்சுட்டு இருப்பான். அப்படியே தொக்கா தூக்கணும் அவனை. Have you understood? அதான் என்னன்னு கேட்டா, when the company's entity is used to evade or circumvent tax. சொல்லு, when the company's entity or the corporate entity is used to evade or evade-na pay பண்ணாம இருக்க, circumvent-na கம்மியா pay பண்ண, evade or circumvent tax. tax evasion பண்றதுக்கு the company யூஸ் பண்ணனா, obviously company's corporate will be lifted, owner will become liable. சான்ஸ் இருக்குதானடா? என் கம்பெனி தானே, என்ன வேணா பண்ணிக்கலாம்ல. ஓனர் வேற, பிசினஸ் வேறன்னு சொல்லுங்க, எப்படி நான் மிஸ்யூஸ் பண்ணலாம்ல. மிஸ்யூஸ் எந்த கேஸ்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. Have you understood? First point. Second point, corporate entity is used to evade or circumvent. திருப்பி சொல்லு, corporate எல்லா கம்பெனிக்கும் ஒரு அளவு வரைக்கும் ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லிருப்பாங்க. இதான் போக நீ படிப்ப, சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு வரப்போற இன்கம் 10 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 கம்பெனில தூக்கி போட்டு 10 கம்பெனி டாக்ஸ் பே பண்ணாம இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? பண்ணால, ஃப்ராடுத்தனம் பண்ணலாம்னா நம்ம தான் அங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த மாதிரி கேஸ்ல ஓனர் வந்து லயபிளா மாறுவாங்க. சரி, அது கம்பெனி தான் அந்த அமௌண்ட் எடுத்துக்கிச்சு, கம்பெனி தான் எனக்கு லோன் கொடுத்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாது. ஓனர் வில் பிகம் லயபிள். ஓகே, whenever taxல ஏமாத்துறதுக்காக கம்பெனி யூஸ் பண்ணா ஓனர் வில் பிகம் லயபிள். Have you understood? Other corporate entities used to evade or circumvent tax. So the first point. Second point.
சிம்பிளா சொல்லுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் tax evasion. சொல்லு செகண்ட் பாயிண்ட், சொல்லு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இப்ப இந்த பாயிண்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், trading with enemy corporate entity is used to evade or circumvent. When the subsidiary company uses other company as a subsidiary to act as an agent. Very simple. No tension. நான் சொல்றேன். Company uses other company as subsidiary to act as an agent. நான் என்ன பண்றேன், ஒரு கம்பெனி இருக்கு, A Limited கம்பெனியோட ஓனர். நான் என்ன பண்றேன், இன்னொரு கம்பெனியோட எல்லா ஷேருமே வாங்கிக்கிறேன். என்ன பண்றேன், எல்லா ஷேருமே இன்னொரு கம்பெனியோட எல்லா ஷேர்ஸுமே நான் வாங்கிக்கிறேன்னா என் பேரு ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனி பேரு சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவாங்க. என்ன கம்பெனி சொல்லுவாங்க? When one company is buying all the shares, அது 50% மேல வாங்கலே, ஓகே, of the shares of another company, அந்த another company என்கிட்ட வித்துச்சா இல்லையா, அந்த கம்பெனி பேரு சப்சிடரி கம்பெனி. என்ன கம்பெனி? இப்ப எல்லா ஷேரும் யார்கிட்ட இருக்கு? அப்ப நான் வைக்கிறது தானே அந்த கம்பெனில சட்டம், கரெக்டா இல்லையா? அப்ப அந்த கம்பெனிக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அந்த கம்பெனி சப்சிடரி கம்பெனிய என் ஏஜென்ட்டா மாத்துறேன், நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அடிமையா மாத்துறேன் அப்படின்னா அது தப்பு. எவ்ரி கம்பெனி ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஓடணும். நான் வாண்டடா அந்த கம்பெனி அழிக்கணும்ன்ற காரணத்தை வச்சு அந்த கம்பெனியோட ஷேர்லாம் வாங்கி அந்த கம்பெனி என் சப்சிடரி கம்பெனியா மாத்தி அவனை நான் ஏஜென்ட்டா மாத்துறேன், என் கம்பெனியோட ஏஜென்ட்டா மாத்துறேன்னா அந்த டைம்ல கார்பரேட் வெல்த் வில் பி லிஃப்டட். இவ்வளவு பெருசா படிக்காதீங்க. சப்சிடரி கம்பெனி ஆஸ் அ ஏஜென்ட் சொல்ல பார்க்கலாம். சப்சிடரி கம்பெனி, who is a subsidiary company? When I buy more than 50% of the shares of the other company, I am called, நான் தானே வாங்குறேன், நான் தானே கம்பெனி ஹோல்ட் பண்ண போறேன், I am called as holding company. அந்த கம்பெனி எதெல்லாம் வித்துருச்சோ that is called as அந்த சப்சிடரி கம்பெனி என்னதான் 50% மேல நான் வச்சுட்டு நான் திமுறா வாண்டடா அந்த ஏஜென்ட்டா மாத்தறதுக்காக ஒர்க் பண்றேன்னா அப்ப என் கம்பெனியோட கார்பரேட் வேல லிஃப்ட் பண்ணிடுவாங்க. Have you understood? Other subsidiary company as a agent. இந்த கொஸ்டினோட வீட்டுக்கு விட்டுருவேன், தயவுசெய்து லிசன் பண்ண கொஞ்சமாவது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Have you understood? First point, when company uses other company as a subsidiary to act as an agent. Third point, company uses other company as subsidiary to act as a company. நான் I am using the other company as what company? Subsidiary company. எதுக்காக? ஏஜென்ட்டா நடந்துக்கணும்ன்றதுக்காக, நான் சொல்றதுக்கெல்லாம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த கம்பெனி நான் ஒரு சப்சிடரி கம்பெனியை மாத்துறேன்னா then it is a offense that the corporate will be lifted. கிளியரா இருக்கீங்களா? ஆக்சுவலி இது இருக்க மாதிரி படிச்சிருங்க, புக்ல அப்படிதான் இருக்கு, அது எதுவுமே படிச்சதா ஈஸி. இல்ல நீங்க ஷார்ட் ஃபார்மா வேணும்னா trading with enemy, tax evasion, subsidiary company as agent, avoid legal obligation, illegal purpose படிச்சுக்கோங்க. இல்லனா ஃபுல்லா படிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட். கிளியரா இருக்கீங்களா? ஃபுல்லாவே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், corporate entity is used to evade or circumvent tax. Third point, company uses other company as a subsidiary to act as an agent. Fourth point, to avoid legal obligation. Fourth point, to avoid legal அப்ப ஏதாவது லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் கம்பெனி யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்ப இட் இஸ் ஆஃபென்ஸ், அப்ப கார்பரேட் வெல்த் will be lifted. Last one, if I am going to use the device of the incorporation for illegal purpose, illegal purposeக்காக யூஸ் பண்ணா அப்பயும் கார்பரேட் வெல்த் will be lifted. கிளியரா இருக்கீங்களா? சிம்பிளா சொல்றேன், ட்ரேடிங் வித் எனிமி, டாக்ஸ் எவேஷன், சப்சிடரி கம்பெனி ஏஜென்ட்டா மாத்துறது, லீகல் ஆப்ளிகேஷன் அவாய்ட் பண்றது, இல்லீகல் ஆர் இம்ப்ராப்பர் பர்பஸ் பண்றதுக்காக கம்பெனி யூஸ் பண்ணனா கார்பரேட் வெல்த் will be lifted, owner will become liable. கிளியரா இருக்கீங்களா? கம்பெனி will be disregarded. Have you understood? Have you understood? Read the points, sir. Trading with enemy, corporate entity is used to evade or circumvent tax. Company uses other company as subsidiary to act as agent. Avoid legal obligation. Device of incorporation is adopted for legal or improper purpose. சொல்றீங்களா? Trading with enemy, tax evasion, subsidiary company as agent,
avoid legal obligation, illegal or improper purpose. திருப்பி சொல்லு. Tax evasion, subsidiary company as agent, avoid legal obligation, illegal or improper purpose. திருப்பி சொல்லு. Subsidiary company as agent, avoid legal obligation, illegal or improper purpose. One more. Avoid legal obligation, illegal or improper purpose. Once more. What is the title of this concept? Corporate veil theory. Why Tora? Corporate. What do you mean by corporate veil theory? Company is distinct from its members. Company is different from its members. Sometimes this corporate veil theory will be lifted. When shall the corporate veil be lifted? Trading with enemy, tax evasion, subsidiary company as agent, avoid legal obligation, illegal or improper purpose. Once again, trading with enemy, tax evasion, subsidiary company as agent, avoid legal obligation, illegal or improper purpose. Clear இருக்கீங்களா? Clear இருக்கீங்களா? Read this. I want everyone to read. பச்சி ஏதோ புரிஞ்சுதா உனக்கு? ஏதோ புரிஞ்சிச்சு சார். ஒரு பாயிண்ட் இப்படி திருப்பி படிக்க போறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? எஃப் நானே படிக்கிறேன். எஃப் அண்ட் அசசி. அசசினா the person who is going to pay tax. அசசினா யாரு? The person who is going to pay. அசசினா யாரு? Was a wealthy man na? அதெல்லாம் நல்லா தெரியும்ல உனக்கு. Earning huge income by the way of dividend and interest. அப்போ நிறைய இன்கம் கிடைக்குதாம். He formed 3 private companies and agreed with each to hold a block of investment as a agent. அப்ப என்ன பண்ணா, இந்த இன்கம் நிறைய வர 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 அவன் என்ன பண்ணா 3 கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்கான். 3 கம்பெனில இந்த வர இன்கம் எல்லாமே என்னவா போட்டிருக்கான்? இன்வெஸ்ட்மெண்ட். 3ஆ பிரிச்சு ஒரு பிளாக்கா வந்து இன்வெஸ்ட்மெண்டா வந்து போட்டிருக்கான். எதுக்காக இன்வெஸ்ட்மெண்டா போட்டிருக்கான்? ஏஜென்டா நடந்துக்கிறதுக்காக. The dividend and interest income received by these companies was handed back to F as a இப்ப சொன்ன அதே எக்ஸாம்பிள். ஓகே, அதாவது அவனுக்கு வரப்போற எல்லா இன்கமும் 3 கம்பெனி இன்வெஸ்ட்மெண்டா போட்டு என்னவா எடுக்கிறான்? லோன், பிரிட்டண்டட் லோனா வந்து அவன் எடுக்கிறான். This way, F divided his income into 3 parts in a bid to reduce the. அப்ப டாக்ஸ கம்மி பண்றதுக்காக தலைவர் என்ன பண்ணிருக்காரு? அவரோட இன்கம் 3ஆ பிரிச்சு 3 கம்பெனில போட்டு லோனா வெளியெடுத்திருக்கான். இவ்வளவு திமிர உனக்கு. Decide what purpose was the 3 companies. Was there any purpose for these 3 companies? Whether the legal personality of the 3 companies will be disregarded. Yes or no? Yes, the legal personality of the 3 companies will become disregarded according to Companies Act 2013. Lifting of corporate veil theory. Concept சொல்ல, lifting of corporate veil. அப்ப எப்படி எழுதுவீங்க? According to Companies Act 2013, corporate veil theory na என்ன எழுதணும்? Okay, sometimes this corporate veil will be lifted. எப்படா லிஃப்ட் ஆவீங்கன்னு சொல்லி எழுதுனா அத provisions. Clear இருக்கீங்களா?
in this case, F is earning lot of income. He is dividing his income into 3 parts and he is taking as a pretended loan. For what? To reduce the tax liability. அப்படி tax liability reduce பண்றதுக்காக இது மூணுமே ஸ்டார்ட் பண்ணானா then what will happen? கான்செப்ட் சொல்லாத, அழகா சொல்லு. என்ன பண்ணுவாங்க? கார்ப்பரேட் will be lifted, owner will be liable, company will be disregard. புரிஞ்சுச்சா? அப்படின்னு நீட்டா எழுதணும். ஓகே, அவன் கேட்டிருக்க கேள்வி whether the legal personality of the 3 companies will be disregarded. Your first answer will be yes, the legal personality of the 3 companies will be disregarded. Next என்ன ப்ரொவிஷன் எழுதுவீங்க? கார்ப்பரேட் வெயில் தெரியும், அதோட லிஃப்டிங்கும் எழுதணும். எழுதி முடிச்சா அதுக்கப்புறம் எழுதுவீங்க F divided his income into 3 parts to in a bit to reduce its liability, tax liability. So in this case, as per the above provisions, okay, since the tax liability reduced corporate will be lifted, owner will become liable and company will be disregarded. புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் இப்ப கேஸ் ஸ்டடி அட்டென்ட் பண்ண எனக்கு புரியுது, நான் கேஸ் ஸ்டடிக்கு ஆன்சர் பண்ண முடியுது நான் சொல்லி கை தூக்க. இந்த கேஸ படிச்சு உன்னால ஆன்சர் பண்ண முடியுதுன்னு சொல்றோம் கை தூக்கு. எல்லாருக்குமே சொல்ல முடியுதா? கிளியரா இருக்கீங்களா? அப்ப அந்த கேஸ படிச்சு இது கார்ப்பரேட் வேல் தியரி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா? எஸ்ஆ நோவா? எஸ்ஆ நோவா? புரிஞ்சுச்சா? மொத்த சாப்டர் முடிஞ்சதோ 10 கேஸ் கொடுத்து என்ன கான்செப்ட்னு கேட்பேன், கரெக்டா ஆன்சர் போடணும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? சொல்லு, வாட் இஸ் கார்ப்பரேட் வேல் தியரி? கதை கேட்டீங்களே, ஏதாவது சொல்லு. ஓனர் அண்ட் பிசினஸ் ஆர் when shall the corporate veil be lifted? Subsidiary company as clear எழுதிக்கோ. கார்ப்பரேட் வேல் தியரி மீனிங் வந்து நான் சொல்ற மாதிரி எழுதணும். கார்ப்பரேட் வேல் தியரி மட்டும் இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அப்ப நீங்க நோ சர்ன்னு கத்திருக்கணும் ஃபர்ஸ்ட். சீக்கிரம்.